வணக்கம். நாம இப்ப பார்க்க போற ரீடிங் அப்படின்னா, கன்னி ராசி, கன்னி லக்னத்துக்குரிய மே மந்த் ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம். என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களுடைய ஒர்க் சைட், ஃபேமிலி அண்ட் ஃபைனலா ஓவரால் பிளெஸிங்ஸ். இந்த மாசம் உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் என்ன ஒரு கைடன்ஸ் குடுக்க போறாங்க அப்படின்ட்டு இந்த ரீடிங் இருக்க போகுது. ஓகேங்க, நம்ம ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இவங்க தான் வந்து பென்டக்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் கார்ட்ஸில். ஃபர்ஸ்ட் உங்களுடைய இந்த மாதத்துக்குரிய ஒர்க் சைட், ஃபேமிலி, ஓவரால் உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் இந்த மாதத்துக்குரியது ஆர் அட்வைஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபைனலாக பார்க்கலாம். ஓகே, கன்னி ராசி, கன்னி லக்னம், இந்த மாதத்துக்குரிய ஒர்க் சைட் 3 ஆஃப் கப்ஸ் அண்ட் பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. கார்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ நல்ல விஷயங்கள் தாங்க உங்களுக்கு நடக்க போகுது. உங்களுடைய ஒர்க் ஃபீல்டில் வந்து நீங்கள் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் நீங்கள் எதை வந்து ஒரு ஒரு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அது வந்து சின்னதாக இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு பெருசாக கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது. எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு சான்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரு உங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு நடக்க போகுது. ஸோ கிடைக்கும். ஸோ பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, உங்களோட ஒர்க் சைடாக இருந்தாலும் சரி, நீங்கள் நினைக்கிற ஒரு போஸ்ட்டாக இருக்கட்டும், ஒரு ஹையர் லெவலாக இருக்கட்டும், ஒரு மணியாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிற விஷயங்கள், உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்கள் வந்து இந்த மாதம் வந்து சாத்தியமாக இருக்கும். சிலருக்கு வந்து டீம் ஒர்க் அந்த மாதிரி சான்சஸ் இருக்குது. ஒரு பெரிய இடத்துல வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணுற விஷயம், ஒரு இன்ஸ்டியூஷனாக இருக்கலாம், இல்லை வந்து ஏதாவது ஒரு ஜாயிண்டாக ஒரு ஒர்க் பண்ணுற விஷயமாக கூட இருக்கலாம். அந்த மாதிரியும் ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு ஒரு முயற்சிகள் தெரியுது. ஓகே, ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயங்கள், பண்ண விஷயங்கள் உங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து ஒரு ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸாக பேஜில் இருக்கிற நீங்கள் இப்போ அட் ப்ரெசென்ட் நீங்கள் பேஜில் இருக்கலாம். பட் இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸாக கிடைக்க போகுது. நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. சந்தோஷம் அப்படின்றது வந்து உங்களுடைய ஒர்க் சைடில் வந்து ஒர்க் ஃபீல்டில் வந்து கிடைக்க போகுது. ஓகே, உங்களுடைய ஃபேமிலி பார்த்துலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. 4 ஆஃப் கப்ஸ், ஹெர்மெட். ஸோ ஃபேமிலி விஷயத்தில் வந்து ஒரு இம்பேலன்ஸ்டு தான் இருக்குது. இதே மாதிரி லவ் சுச்சுவேஷன்லையும் சொல்லலாம். ஸோ 4 ஆஃப் கப்ஸ் அண்ட் ஹெர்மெட் வரும்போது நீங்கள் வந்து தனிமையில் தான் எனக்கு தெரியுறீங்க. உங்களுடைய ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க, உங்களுடைய ஃப்யூச்சர் செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய என்ன வேணுமோ அது தான் நீங்கள் இது பண்ணுறது இருக்கீங்க தவிர, உங்களுடைய எமோஷ்னல் சைட் பார்க்கும்போது அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் தான் போயிட்டுருக்கு. ஒரு ஒரு ஹெவினஸ், எனக்கு வேர்ட்ஸும் வர மாட்டேங்குது, ஸ்டக் ஆகுது. ஒரு ஹெவினஸ், ஒரு ஒரு ப்ரெஷர் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு வழி வந்து ஒரு லவ் சுச்சுவேஷனுக்கு போக மாட்டேங்குது. இதே வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா கூட ரொம்ப பெருசாக ஒரு மியூச்சுவல் அப்படின்றது வந்து இல்லை. சிலருக்கு வந்து லவ் சுச்சுவேஷனில் பிளாக் தெரியுதுங்க, லெஸ் கம்யூனிகேஷன் கூட இருக்கலாம், சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதை நினச்சிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ மிஸ்ஸிங் எனர்ஜி ரொம்ப உங்கள் சைடில் எனக்கு தெரியுது. ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஆல்ரெடி நடந்த விஷயங்கள் நீங்கள் வந்து நினச்சி பார்த்துட்ருக்கீங்க. எது தப்பாக நடந்தது, எது வந்து நம்ம வந்து ரீகரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங்கும் போயிட்டுருக்குங்க உங்களுக்கு உங்கள் லைஃப்பில். ஸோ உங்களுடைய ஒர்க் சைட் வந்து குட்டுங்க, நல்லா இருக்குது, நல்லா கொண்டு வந்துடுவீங்க உங்களுக்கு. ஏன்னா அந்த மணி அப்படின்றது வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய என்னென்னா அதுக்குரிய ஒரு சான்ஸ் வந்து இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே மாதிரி நீங்களும் அது ஒரு எஃபர்ட்ஸ் அப்படின்றது வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க. என்ன தான் இங்கே வந்து ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் இங்கே வந்து நீங்கள் உழைக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. பென்டக்கிள்ஸ் வைஸ்லேயும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், வளர்ச்சிகள், சேவிங்ஸ் அப்படி மாதிரி தெரியுது. பட் இங்கே அட் ப்ரெசென்ட் எப்படி இருக்குது பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன இந்த சேஞ்சஸ் இருக்கும். ஜஸ்டிஸ், டெம்பிள்ஸ்.
எப்படி வந்திருக்கு பாருங்கள், ஜஸ்டிஸ் அண்ட் டெம்பரன்ஸ். ஸோ வெயிட் பண்ணுங்கள், யூனிவர்ஸ் டைம்க்காக வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து கண்டிப்பாக ஜஸ்டிஸ் இருக்குது. இது வந்து என்னென்னா ஒரு ஒரு சோல்மேட் கனெக்ஷன் இருக்கலாம். ட்வின் ஃப்ளேம் எனர்ஜி தெரியுது நீங்கள் நினைக்கிற பர்சன். ஓகே. ஸோ இது வந்து இன்னொரு பாயிண்ட் இதில் வருது என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த ஸ்டேஜ்க்கு வர்றதுக்கு காரணம் நீங்கள் கூட இருக்கலாம். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ஏன்னா வந்து நீங்கள் ஜஸ்டிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. அந்த ட்ரூ லவ் அப்படி இருக்குல்ல, அது நீங்கள் வந்து முன்னாடி தட் மீன்ஸ் வந்து நீங்கள் அந்த எக்ஸ்பெக்ட் பண்ணுற பர்சன்ட்ட காமிச்சிருக்க மாட்டீங்க. இல்லை வந்து அதற்குரிய ஒரு டைமிங் அவங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்க மாட்டீங்க. அதனால தான் இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் இப்போ இருக்கிறீங்க. நீங்கள் வந்து இப்போ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, டெம்பரன்ஸாக இருக்கிறீங்க, ஜஸ்டிஸ் வேணும்னு நினைக்கிறீங்க. பட் வந்து யூனிவர்ஸ் அந்த சிச்சுவேஷனுக்கு வந்து உங்களுக்கு தள்ளியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. பட் வெயிட் பண்ணுங்கள், டைமிங் வந்து இருக்குது. இல்லைனா வந்து வேறு என்ன இருக்குது என்ன சோர்ஸ் இல்லை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு வழி அப்படின்றது இது வந்து ஒரு நீங்கள் ஆசைப்படுற விஷயங்கள் இது வந்து நடக்காமல் இருக்குது அப்படின்ற மாதிரி கூட ஒரு பாயிண்ட் வருது. ஓகே. இந்த பாயிண்ட் வந்து எப்படி உங்களுக்கு சூட் ஆகுமோ எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து இது ஆசைப்படுற விஷயம் உங்களுக்கு வந்து நடக்கவே மாட்டேங்குது. இந்த லவ் சிச்சுவேஷன் இருக்கலாம், இல்லை நீங்கள் நினைக்கிற விஷயம் அது வந்து ஒரு நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிற பொருள், இல்லை வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு சரௌண்ட்ஸாக இருக்கலாம். எதாவது சம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பட் வந்து அது வந்து இன்னும் நடக்காமல் இருக்குது, வெயிட்டிங்கில் தான் இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க எப்போ மாறும், எப்போ இந்த ஜஸ்டிஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுடைய வெயிட்டிங் அப்படின்றது வந்து பேலன்ஸில் வச்சுக்கோங்க, ரொம்ப இது பண்ணாதீங்க. பட் ஆனால் உங்களுக்கு என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா உங்களுக்கு 7 ஆஃப் கப்ஸ் அப்படின்றது வந்து சூஸிங் அப்படின்ற வந்து ஆப்ஷன் அப்படின்றது வந்து இருக்குது. நீங்கள் வந்து உங்களுடைய வேலையாக இருக்கலாம், உங்களுடைய எமோஷ்னல் சைட் கூட வந்து உங்களுக்கு என்னன்னா ஸோ டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்குங்க உங்களுக்கு இந்த தடவை. ஸோ சம்திங் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா இங்கே ஹெர்ஃபெண்ட் வந்திருக்கு. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு லாஜிக்கலி நீங்கள் வந்து திங்க் பண்ணுற விஷயம் வந்து நடக்கணும் அப்படின்ற ஒரு இது போயிட்டுருக்கு. பட் அதனாலே என்னவோ உங்களுக்கு வந்து சூஸ் பண்ணுறது கூட தட் மீன்ஸ் என்னென்னா உங்களுக்கு வந்து என்னென்னா வழிகள் நிறைய இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு வழிகள் நிறைய இருக்குது. பட் ஆனால் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா ஒரு ஸ்டேபிளாக இருக்கிறீங்க. நீங்கள் எது மேலே ஒரு விருப்பம் இருக்கோ, எது மேலே ஒரு நாட்டம் அப்படின்ற இது வந்து நீங்கள் உங்களுடைய விசன் இப்போ எப்படி இருக்கோ அதுதான் நான் சொல்லுவேன். எந்த ஒரு சைடில் உங்களுடைய பொருளாதாரம் இருக்கலாம், உங்களுடைய ஒர்க்கில் இருக்கலாம், இல்லை உங்களுடைய எமோஷ்னலில் இருக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் இது வந்து ஃபைனலாக எல்லாமே அந்த மாதிரி சேர்ந்து வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ இல்லை அதர் ஆப்ஷன் என்ன அப்படின்னா நீங்கள் நினைக்கிற பர்சன் இந்த லவ் சிச்சுவேஷனுக்கு சூட் ஆகும். அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் அப்படின்றது வந்து இருக்கலாம், சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களை வந்து இந்த வெயிட்டிங் மோடில் வந்து வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, அந்த மாதிரியும் இருக்குங்க. ஏன்னா வந்து இது எதுக்காக அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து அந்த முன்னாடி அவங்களுக்கு அந்த டைமிங் அப்படின்ற மாதிரி இருக்கலாம், அந்த வேல்யூவாக இருக்கலாம், நீங்கள் கொடுத்துருக்க மாட்டீங்க. பட் இப்போ வந்து நீங்கள் அதை வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் இதே சேம் அது வந்து உங்களுக்கு இப்போ ரிட்டர்ன் கிடச்சிட்டு இருக்குது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கீங்க, ஸ்டேபிளாக இருக்கிறீங்க, ஒரு அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு இருக்கும்போது உங்களுக்கு அது ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே. ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னா ப்ரியாரிட்டி அப்படின்றது வந்து இருக்குது. தட் மீன்ஸ் என்னென்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுடைய மணி வைஸாக இருக்கலாம், உங்களுடைய வேலை விஷயமா இருக்கலாம், உங்களுக்கு குழந்தைங்க விஷயமா இருக்கலாம், ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், லோனாக இருக்கலாம். இது அதாவது நிறைய இருக்குது. அதனாலேயே வந்து உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது வந்து அப்ஸ் அண்ட் டவுன் அந்த மாதிரி தெரியுது. இல்லைன்னா வந்து ஒரு 2 நாள் ஒரு ஹாப்பி அந்த மாதிரி இருக்கிறீங்க. ஸோ 2 நாள் வந்து ஒரு டவுனாக உங்களோட எனர்ஜி அப்படின்றது வந்து தெரியுது. ஸோ அதே மாதிரி வந்து ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி தான் ஒரு போயிட்டுருக்கீங்க ஒரு லைஃப்பில், ஒரு அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நிறைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்றது தான் உங்கள் லைஃப்பில் போயிட்டுருக்கு. சிலருக்கு வந்து இப்போ இந்த மாதம் வந்து சேஞ்சஸ் மணி வைஸ் அப்படின்றது இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஃபேமிலிக்குள்ளே ஓகே ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே மாறுதல் இருக்குது.
சேஞ்சஸ், நல்ல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கும். ஓகே, வேறு என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். எஸ், கண்டிப்பாக இருக்குங்க. கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயங்கள் இந்த மந்த் எண்டுக்குள்ளே, லாஸ்ட் கார்டு தான் உங்களுக்கு அந்த மாதிரி வந்திருக்கு. மந்த் எண்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் இருந்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிக்கோங்க. ஏன்னா இதே ஸ்டேஜில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த வர்ற விஷயங்கள் உங்களுடைய லக்காக இருக்கட்டும், உங்களுடைய அது வந்து டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஒர்க்கை பாருங்கள், உங்களுடைய லைஃப்பில் வந்து இம்பார்ட்டன்ஸ் எதில் வந்து நீங்கள் கொடுக்கணுமோ அது கொடுங்க. ஸோ மணி விஷயத்தில் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியுது, சேவிங்ஸ் தெரியுது, பண்ணுவீங்க. இந்த மந்த் ஒரு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். அட் த மிட்ல இருந்து உங்களுக்கு சான்சஸ் இருக்குது நல்ல விஷயங்கள் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. ஸோ உங்களுடைய கான்சன்ட்ரேஷனும் மணி விஷயத்தில் கொஞ்சம் ஒரு ஹையராக எனக்கு தெரியுது. உங்கள் ஃபேமிலிக்காக பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்காகவும் செல்ஃப் கேர் பண்ணிகிட்ருக்கீங்க, பண்ணணும்னு நினைக்கிறீங்க. சில எமோஷ்னலில் இருந்து வெளியே வந்திருக்கீங்க, டிட்டாச் ஆகிருக்கீங்க, ஆக போகிறீங்க. இந்த பாயிண்ட்ஸ் சிலருக்கு வந்து சூட் ஆகுங்க. ஓகே, ஓவரால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 3 of Pentacles and 8 of Swords. உங்களுக்கு என்னன்னா மணி வந்து கிடைக்கிது, மணி விஷயந்தான் இங்கே மெயினாக. பென்டக்கிள்ஸ் தான் நிறைய காமிச்சிருக்காங்க. பட் என்னென்னா பொருளாதாரம் வந்து வருது, பண்ணுறீங்க. பட் அதுக்குரிய ஒரு செலவுகள் அப்படின்றது ஆல்ரெடி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. சில விஷயங்கள்லேருந்து உங்களால் வந்து வெளியும் வர முடியல. அது வந்து ஒரு கடன் பிரச்சனை, லோன் சம்மந்தப்பட்ட விஷயம் அந்த மாதிரி இருக்கலாங்க. ஸோ இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கலாம். சில விஷயங்கள்லேருந்து ஒரு ஒரு மணி விஷயத்தில் வந்து நினைக்கிறீங்க கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸாக, ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸாக இருக்கணும், உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஏதோ ஒரு மணி வந்து போயிட்டு இருக்குது அந்த மாதிரியும் தெரியுது. ஓகே, அதுக்குரிய முயற்சிகள் நீங்கள், ஏன்னா வந்து பண்ணாமல் இல்லை, நீங்கள் கொடுக்காம இல்லை, உங்களுடைய ஒர்க் நீங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. ஹெவியாக வந்து உங்களுடைய திங்கிங்கும் சரி போயிட்டுருக்கு, உங்களுடைய எஃபர்ட்ஸ் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. ஓகே, இதில் என்ன ஒரு மீன் வருதுன்னா, ஸோ எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, இப்படி தான் நடக்கணும் அப்படி தான் நடக்கணும் அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இந்த பாயிண்ட் வந்து காமனாக இருக்குங்க. எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஏன்னா இந்த டெவில் எனர்ஜி வரும்போது அது வந்து ஒரு பாசிட்டிவ் சென்ஸில் கொண்டு போகாது. அது வந்து என்ன ஒரு நேரம் வந்து ஒரு ட்ரெயின் ஆயிரும், உங்களுக்கு வந்து அந்த கஷ்டம் வந்து ஜாஸ்தி பண்ணிடும். ஸோ அதனாலேயே வந்து நார்மலாக தட் மீன்ஸ் நைட் ஆஃப் வான்ஸ் ஆகிருங்க. உங்களுக்கு வந்து என்ன அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு வந்து மனசில் தோணுதோ, என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களோட ஒர்க் சைடில் உங்களுக்கு வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணால் இது இப்போ இந்த அமௌண்ட் வரும் இல்லை இந்த ஒர்க் கிடைக்கும் இல்லை வந்து இந்த மாதிரி ஒரு சூழல்கள் நடக்கும் அப்படின்றத நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நடக்காது. ஸோ வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு தான் இந்த கார்ட்ஸ் வந்துருக்கு. ஹாப்பியாக இருங்க, உங்களுடைய ஸ்டெப்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக எடுங்க, ஸ்டேபிளாக இருங்க, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்கும். ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸா அண்ட் கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸா. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது இங்கே வேணாம், மெயினாக இந்த மாதம் வேணாம். ஓகே, உங்களுடைய பிளெஸிங்ஸ் பார்க்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு. Sorceress, you are a magical person who can manifest your clear intention into reality. இந்த கார்டுக்கு நான் ஒரு கார்டு எடுக்கிறேன். ஏன்னா உங்களால் கண்டிப்பாக முடியும். மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது வந்து ஈஸி தான். உங்களுக்கு நீங்கள் நினச்சிங்கன்னா பண்ணிடலாம். பட் வந்து அது வந்து கார்டு வந்து இண்டிபெண்ட். யுவர் இண்டிபெண்ட் இஸ் எ ஃபவுண்டேஷன் ஃபார் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் சக்ஸஸ். எஸ், அதான் கமிட்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அதே மாதிரி நீங்கள் இண்டிவிஜுவலாக இண்டிபெண்ட்டாக இருங்க. உங்களுடைய திங்கிங் வந்து யாருக்கும் அவ்வளோவா ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எப்படி இருக்க போகிறீங்க அப்படின்ற ஒரு பேச்சு கூட சொல்லாதீங்க. இப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் வருதா, உங்களுக்கு வந்து ஒரு 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 வேலை விஷயமா அப்படின்ற ஏதாவது ஒரு விஷயம், ஒரு நல்ல விஷயங்கள் அது வந்து ஷேர் பண்ணுறது கூட உங்களுக்கு வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி தான். உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் வந்து நல்லபடியாக முடியட்டும், உங்களுக்கு வந்து அது கிடைக்கட்டும், கையில் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் கூட இந்த இதில் வருது. ஸோ ஃபைனலாக இந்த கார்டு என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ட்வின்
கார்ட்ஸ். ஃபேமிலி பாண்டிங், ஹார்மனி இன் ஃபேமிலி, ட்வின் ஃப்ளேம் எனர்ஜி வந்திருக்கு. ஸோ இது வந்து நல்ல கார்ட் தான் உங்களுக்கு. ஸோ எப்படி நீங்கள் வந்து இருக்கணும் அப்படின்றதான் இங்கே வந்து காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்ச தப்பாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஆப்போசிட் பர்சன்கிட்ட உங்களுக்கும் அவங்களுக்கும் நடந்த விஷயங்கள் வந்து எப்படி நீங்கள் ஃபேராக கொண்டு வரும்போது கண்டிப்பாக இந்த ஹார்மோனி அப்படின்றது வந்து இந்த உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இருக்கும். இது வந்து லாஸ்ட் சிச்சுவேஷனுக்கு சூட் ஆகும். சிலருக்கு வந்து அலைன்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நிறைய ஒரு பாசிட்டிவ் கார்ட்ஸ் கூட எஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸும் வந்திருக்கு. அதே மாதிரி நைட் ஆஃப் வாண்ட்ஸ் சிலருக்கு வந்து ஒரு நியூ லைஃப் நியூ பிகினிங் அப்படின்றது இருக்குது. ஸோ அது அன்எக்ஸ்பெக்டட் வே நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் வந்து நடக்கிற அக்செப்டன்ஸ் அப்படின்ற மாதிரியும் ஒரு சிலருக்கு அது வந்து நடக்கும். திடீர்னு ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிறது அந்த மாதிரியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ ரீயூனியன் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சில விஷயங்கள் வந்து நீங்களும் விட்டு கொடுக்கணும், அவங்களுடைய சைடும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் சுச்சுவேஷனுக்கு சூட் ஆகும். அதே மாதிரி ஃபேமிலிக்குள்ளே ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளவும் கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் மந்த் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்றது கூட உங்கள் ஃபேமிலிக்குள்ளே உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் நடக்கிறது நீங்கள் நினச்ச விஷயங்கள் வாங்குறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள்.